அனாதையாக்கிட்டு போறியா? ஐயோ, என் தலையெழுத்து நானே எழுதி கொண்டு உசுருக்கு என்ன சாமி? நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தமிழில் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருந்தாலும் இந்திய ரசிகர்களை தாண்டி நெட்ஃப்ளிக்ஸில் குளோபல் லெவலில் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது பிளாஸ்ட் படம். இதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்திலே பிளாஸ்ட் திரைப்படம் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்கள் தான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு படமாக பிளாஸ்ட் இருந்ததுனால தான் அந்த அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கிறது. ரஜினியோட பிறந்தநாள் அன்னைக்கு அனிருத் காவ்யா மாறன் திருமணம் நடக்கும்னு முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு மாதம் முன்னாடி, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி, அதுவும் சீசல் தீவில் இவங்க திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுது. இதில் எது உண்மைன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அனிருத் காவ்யா மாறன் திருமணம் நவம்பர் மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் இது வரைக்கும் அவங்க வெளியிடலை. இதய முரளி படத்தில் ஜொனிதா காந்தியோட நடிப்பு ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஒரு ஹீரோயினாக வலம் வருவாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜோனிதா காந்தியை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு கதையில் கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கணும். அந்த படம் வெற்றி படமாக அமையணும். அப்போ தான் அவர் இந்த சினிமா உலகத்திலே ஒரு ரவுண்டு வர வாய்ப்பு இருக்குது. சிம்பு தேசிங் பெரியசாமி கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாக இருந்த படம் என்னாச்சுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிடுகின்ற படத்தை பற்றி சிம்பு தேசிங் பெரியசாமி ஆக 2 பேருமே இப்போ நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலையே. அவங்களே ஏறக்குறைய அந்த படத்தை பற்றி மறந்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் எனக்குள்ளே எழுகிறது. இனி அஜித் அவருடைய படங்களை அவரே தான் தயாரிக்க போகிறாரான்னு சச்சின் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து தயாரிக்கிற திரைப்படத்துடைய வெற்றியை பொறுத்து தான் தொடர்ந்து தன்னுடைய படங்களையே நடிக்கிறதா இல்லை வெவ்வேறு தயாரிப்பாளருடைய படங்களில் நடிக்கிறதா அப்படின்னு அஜித் முடிவெடுப்பார். சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனாவை சீக்கிரம் சினிமாவில் எதிர்பார்க்கலாமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன் இந்த அவசரம்? சிவகார்த்திகேயன் பொண்ணு முதல்ல நல்லா படிக்கட்டும். அந்த பொண்ணை கொஞ்சம் படிக்க விடுங்க. நடிகர் பவிஷை இப்போலேருந்தே தனுஷுடைய மருமகன்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷுடைய சகோதரி மகன் தான் பவிஷ். அப்படி இருக்க இப்போவே தனுஷுடைய மருமகன் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. வேறு ஏதாவது முக்கிய பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் படிக்கிற வழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஜனநாயகன் படத்துடைய வெளியீட்டை பற்றி பல பத்திரிகைகளில் முழுப்பக்க விளம்பரமே கேவிஎன் நிறுவனம் கொடுத்தாங்க. அதை தாண்டி அவங்க வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் இவ்வளவு காலம் இருக்க MS பாஸ்கர் எதனால் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவோ ப்ரொடியூஸ் பண்ணவோ முயற்சி பண்ணவே இல்லைன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. MS பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, புத்திசாலியான மனிதரும் கூட. அதன் காரணமாக தான் இது வரைக்கும் பட தயாரிப்பில் ஈடுபடாமல் இருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் வேறு ஏதாவது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காரான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 படங்களை தன்னுடைய நிறுவனம் மூலம் தயாரிச்சுட்டு தானே இருக்கார் லோகேஷ் கனகராஜ். ஜெயிலர் பட நடிகர் விநாயகன் மேலே காவல்துறை அடிக்கடி வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு ஈரோட்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் பட வில்லன் நாயகனான விநாயகன் மீது அடிக்கடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறார் என்றால் அதுக்கு காரணம் விநாயகன் நடந்து கொள்கின்ற முறை. தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகர்கள் பல பேர் அரசர் காலத்து படத்தில் நடிக்க தயக்கம் காட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜாராணி கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு இப்போ தமிழில் எத்தனை படங்கள் தயாராகுது? அப்படி படங்கள் தயாராகின்ற பட்சத்தில் ராஜாவிடத்தை நடிப்பதற்கு எந்த நடிகருக்கும் தயக்கம் இருக்கும்னு நான் நினைக்கல. சினிமாவில் திரும்பவும் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு ரவுண்டு வருவாரான்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. அடியே கொல்லுதே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, அழகிய தீயே, கண்ணும் கண்ணும் போன்ற பாடல்கள் எல்லாம் மீண்டும் ஆர்எஸ் ஜெயராஜ் கொடுத்தார் என்றால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் திரும்ப ஒரு ரவுண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எஸ் ஜெயராஜை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்பு வருவதும் அவர் தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போவதும் அவர் கையில் தான் இருக்குது. தன்னோட முதல் படத்தையே உமன் சென்ட்ரிக் படமாக கொடுத்த நெல்சன் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு படத்துலையுமே போல்டான உமன் கேரக்டர் உருவாக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அது சரியான பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நெல்சன் தமிழ் சினிமாவிலே இப்போ எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு தெரியாமல் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய முதல் வரிசை கதாநாயகர்கள் பலர் வாங்குகின்ற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் நெல்சன். கதாநாயகியை மையமாக வைத்து எடுக்கின்ற படங்களில் அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? மீ2 விவகாரம் மீண்டும் தலை தூக்குமான்னு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. எதனால் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே. சிவகார்த்திகேயன் ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணி திரும்பவும் அமையுமான்னு தம்பி நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க.
சிவகார்த்திகேயன், ராஜ்குமார் பெரியசாமி ஆகிய இருவரும் இணைந்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க அந்த கூட்டணி மீண்டும் ஒன்று சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? நிச்சயமாக அவர் 2 பேரும் மீண்டும் இணைந்து ஒரு படம் உருவாக்குவார்கள். மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாக மாதிரியான படங்களை இப்போ இருக்க டைரக்டர் யாராலையும் எடுக்கவே முடியலையே, அதுக்கு காரணம் என்னன்னு ராஜன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக போன்ற படங்கள் இப்போ வெளியானா அது போன்ற படங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கும் அப்படின்றத யாராலும் ஊகிக்க முடியல. அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட படங்கள் இப்போ தயாராகலை. சிக்மா படத்துக்கு அப்புறம் சஞ்சய் படத்தை டைரக்ட் பண்ண போறாரா இல்லை நடிக்க போறாரான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. சிக்மா படத்தை தொடர்ந்து தானே கதாநாயகனாக நடித்து அந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஜேசன் சஞ்சய்க்கு இருக்குது. தன்னோட ஆரம்ப காலத்திலேயே டைரக்டர் அவதாரம் எடுத்த சிம்பு ஏன் இப்போ எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணாமல் இருக்காருன்னு தம்பி நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ 4-5 படங்களில் நடிக்கலாம் அப்படின்ற முடிவில் சிம்பு இருக்கார். தயவுசெய்து அந்த படங்கள்லாம் அவரை நடிக்க விடுங்க. திரும்பவும் டைரக்ஷன் பக்கம் போனார்னா அந்த படங்கள்லாம் இப்போதைக்கு வெளியேற வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் ஒரு வேளை இப்போ இருந்திருந்தா எந்த டைரக்டர் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இப்போது இருந்திருந்தால் நிச்சயமாக KS ரவிக்குமாரோடு இணைந்து பல படங்களில் பணியாற்றியிருப்பார் அப்படின்றது என்னுடைய எண்ணம். விஜயோடைய நெருங்கிய நண்பர்களை வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் எதிர்பார்க்கலாமான்னு சேலம்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐடியா மணிக்கலாக தான் நீங்கள் இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருக்கின்ற யோசனையை பரிசீலிக்கிறேன். கவிஞர் அறிவுமதி யாரு, அவங்கள பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அறிவுமதி ஒரு மிகச்சிறந்த கவிஞர். 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை அவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலை என்ற படத்துக்கு வசனம் எழுதிய பெருமையும் அவருக்கு உண்டு. இதெல்லாம் நீங்களாக மழை பேச்சு, நட்பு காலம், முத்திரை கவிதைகள், வாலி, தமிழ் முருகன், ஆயுளின் நந்தி வரை போன்ற நூல்களையும் அவர் படைத்திருக்கிறார். பாலுமகேந்திரா, பாரதி ராஜா ஆகிய இருவரிடம் பல ஆண்டு காலம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் அவர். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள பாடலாசிரியர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பல பேர் அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. திறமைசாலிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தகுதியான ஒரு இடத்தை பெற்றுத் தருவதில் மிகுந்த முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அறிவுமதி. கிழக்கும் மேற்கும் என்ற படத்திலே சிறப்பாக பாடல் எழுதியிருக்காக சிறந்த பாடலாசிரியர் என்ற விருதை அறிவுமதிக்கு கொடுத்து தமிழக அரசு அவரை கௌரவப்படுத்தி இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமா உலகம் பல திறமைசாலிகளை, பல சாதனையாளர்களை கௌரவிக்காமல் விட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராகத்தான் இயக்குனர் ராமநாராயணனை நான் பார்க்கிறேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் நீங்களாக போஜ்பூரி, குஜராத்தி மொழி உட்பட ஏறக்குறைய 9 மொழிகளில் 125 திரைப்படங்களை இயக்கியவர் ராமநாராயணன். அந்த சாதனையை இதுவரைக்கும் இந்திய சினிமா உலகிலே யாருமே செய்யவில்லை என்பது தான் உண்மை. தன்னுடைய தந்தை நடத்திய மருந்து கடையிலே வேலை பார்த்த ராமநாராயணன் வேலை பார்த்து கொண்டே சினிமா வாய்ப்பை தேடினார். இந்த நேரத்தில் தான் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வந்த கடைநல்லூரை சார்ந்த காஜாவுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ராம் ரஹீம் அப்படின்ற பேரில் பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதினார்கள். அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் தனித்தனியாக இயங்குவது என்று இருவரும் முடிவெடுக்க, ஒரு பக்கம் காஜா பல வெற்றி படங்களை தந்தார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் ஏராளமான வெற்றி படங்களை இயக்கினார். ராமநாராயணன் இயக்கிய பல படங்களில் செலவு குறைவாகவும் லாபம் பெரியதாகவும் இருந்ததுனால பல தயாரிப்பாளர்கள் அவருடைய இயக்கத்திலே படம் எடுக்க ஆசைப்பட்டார்கள். அதுவும் துர்கா என்ற படத்துடைய வெற்றிக்கு பின்னாலே அவரை தேடி பல பட வாய்ப்புகள் வந்தன அப்படின்றது தான் உண்மை. இந்த துர்கா திரைப்படம் தமிழில் மாபெரும் வெற்றி பெற்றதுனால 8 இந்திய மொழிகளில் அந்த படம் தயாரிக்கப்பட்டது. விஜயகாந்த், சத்யராஜ், மோகன் உட்பட பல கதாநாயகர்களோடு ராமநாராயணன் இணைந்து பணியாற்றி இருந்தாலும் தமிழ் சினிமாவின் முக்கியமான 2 நடிகர்களான ரஜினி, கமலா இருவரும் அவருடைய படங்களில் நடித்ததில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.